அன்பிற்கினிய மாதா தொலைக்காட்சி ஆதரவாளர்களே மற்றும் பார்வையாளர்களே, அன்றாட உணவு நிகழ்வின் இன்றைய நற்செய்தி பகுதியிலே இயேசு சொல்வது ஒரு உவமை. என்ன உவமை அது? திராட்சை தோட்டத்தின் உவமை. ஒரு மனிதன் தோட்டம் நட்டான். அதை வாடகைக்கு கொடுத்து தனது பயன்களை பெற ஊழியர்களை அனுப்பினான். ஆனால் அவர்கள் அடிக்கப்பட்டார்கள், துன்புறுத்தப்பட்டார்கள், கொடுமைப்படுத்தப்பட்டார்கள், அவமதிக்கப்பட்டார்கள். சிலர் கொல்லவும் பட்டார்கள். கடைசியாக என் மகனை அனுப்பினால் மதிப்பார்கள் என்று நினைத்து மகனை அனுப்பினார் இறைவன். ஆனால் அவரையும் கொன்றுவிட்டார்கள். இந்த உவமையின் மையம் மிகவும் தெளிவானது. கடவுள் அந்த தோட்டத்தின் உரிமையாளர். நாம் அந்த தோட்டத்திலே பணியாற்றும் மக்கள். இறைவாக்கினர்களே அந்த அனுப்பப்பட்ட ஊழியர்கள். இறுதியாக அனுப்பப்பட்டவரே அந்த இறைவனின் மகன். சிந்திக்க வேண்டிய முக்கிய அம்சங்களாக நம் சிந்தனைக்கு இன்று நமக்கு இந்த நற்செய்தி வழங்குவது, முதலாவது, கடவுள் நம்மீது நம்பிக்கை வைத்து நமக்கு ஒப்படைத்த வாழ்க்கையை பற்றி அழைக்கப்படுகிறோம். நம் வாழ்க்கை, திறமைகள், குடும்பம், சமூக சூழல் இவையெல்லாம் கடவுள் நமக்கு கொடுத்த திராட்சை தோட்டம், ஒரு கொடை. இந்த கொடை தொடர்ந்து தொய்வில்லாமல் பராமரிப்பது நமது கடமையாகும். அதை நாம் எப்படி பராமரிக்கிறோம் என்பதே முதல் சிந்தனையாக இன்று நமக்கு வழங்கப்படுகிறது. இரண்டாவது, நேர்த்தியான அந்த கடவுளின் அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்கிறோமா? கடவுள் நம்மை நல்வழிப்படுத்தவும் வழிநடத்தவும் பல வழிகளில் பேசுகிறார். இறை வார்த்தையின் வழி, திரு அவையின் பாரம்பரிய செயல்பாடுகளின் வழி, உண்மையுள்ள தூய உள்ளம் கொண்ட மனிதர்களின் வழி மற்றும் நமது மனசாட்சியின் குரல் வழி. ஆனால் சில நேரங்களில் நாம் அவர் குரலை புறக்கணிக்கிறோம். நமக்கான இரண்டாவது கேள்வியாக இந்த சிந்தனையில் எழுவது, நாம் அந்த ஊழியர்களை துன்புறுத்துபவர்களை போன்றோராக இருக்கிறோமா? மூன்றாவது சிந்தனை, இயேசுவை நம் வாழ்க்கையில் முழுமையாக ஏற்று வரவேற்கிறோமா? இயேசு நம் இதயத்தில் வரும்போது அவர் நம் வாழ்க்கையை மாற்ற விரும்புகிறார். ஆனால் சில நேரங்களில் நாம் அவரை தவிர்த்து விடுகிறோம், ஒதுக்கி விடுகிறோம். நம் சுயநலத்தால், அகந்தையால், நம்முடைய பாவத்தால். நான்காவது சிந்தனை, கட்டுவோர் புறக்கணித்த கல். இயேசு நிராகரிக்கப்பட்டாலும் அவர் தான் அடிக்கல்லாக இருக்கும் கல் என்பதை நிரூபிக்கிறார். நாம் நிராகரிக்கும் விஷயங்களில், காரியங்களில் கூட இறைவன் ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார் என்பதை நம்புகிறோமா? கடவுள் நமக்கு ஒப்படைத்த வாழ்க்கையில் நாம் தான் உண்மையான பராமரிப்பாளர்களா என்ற கேள்வியை எழுப்புகிறது இன்றைய நற்செய்தி. கடவுளின் குரலை கேட்போம் என்று, இயேசுவை நம் இதயத்தில் வரவேற்போம் என்றும், நம் வாழ்க்கையில் நல்ல பலனை கொடுப்போம் என்றும் தீர்மானிப்போம். அப்போதுதான் நம் வாழ்க்கை உண்மையான திராட்சை தோட்டமாக மாறும் என்ற சிந்தனையுடன் இன்றைய நாளை இறை இயேசுவுடன் முன்னெடுப்போம். இல்லந்தோறும் இறையரசின் சாட்சியாக வாழ்வோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க.